ஹிந்தியோட ருப்பியை தமிழ்ல ரீப்ளேஸ் பண்ணனால அப்படியே பெரிய சுங்கி மங்கியெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அப்படியே அண்ணாமலை, நிர்மலா சீதாராமன் எல்லாம் பயங்கர கொந்தளிப்புல இருக்காங்க. அதுல முக்கியமான வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, ஒரு தமிழ்ல தான் அதை டிசைன் பண்ணான், அந்த தமிழ் வார்த்தையை வந்து டிசைன் பண்ணி அவன் தான் கொடுத்தான், அதனால நம்ம அப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படி இப்படிலாம் கேட்கறாங்க. யோ, தமிழ்னாவே என்ன அப்படி இல்ல. திருச்சி சிவாவோட பையனும் இப்போ அவன் பிஜேபியிலிருந்து வெளியே வந்துட்டான். பிஜேபி சேர்ந்தா அப்படி இல்லை, பெரிய அண்ணாமலை ஃபேன் இல்லை. அப்படி நிறைய பேர். ஒரு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். சுவாமிநாதன் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காரு. சுவாமிநாதன் என்ன பண்றாருன்னா, குக்கே சுப்பிரமணியா கோயில் ஒரு கர்நாடகாவில் ஒரு கோயில், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிருக்காங்க. என்னன்னா, இந்த இந்த பிச்சை வாங்குற ஒரு சமூகம் இருக்கு, பிச்சை வாங்கி தின்ற சமூகம் இருக்கு. இந்த ஐயருங்க எல்லாம், இந்த ஐயருங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்றான், ஒரு இலை போட்டு சாப்பிடுவாங்களாம். இவன் சாப்பிட்டு எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் மக்கள்லாம் அதுல மேல உருண்டு வாங்கலாம், அந்த எச்ச இலை மேல உருண்டு போகணுமா. அது வந்து ஏதோ புண்ணியம் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பல கொடுமையான விஷயங்கள்லாம் நம்ம மதத்துல இருக்கு. அதுல ஒரு ரொம்ப கொடுமைனா இது. அது சுப்ரீம் கோர்ட்ல போச்சு. சுப்ரீம் கோர்ட் போய், என்ன மனுஷங்களா இருந்தீங்களா, எவனோ எச்சையில போய் உருண்டுவானா, பேன்ட்டாங்க, இல்ல இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தன் கரூர்ல, இல்ல நான் உருண்டணும், நான் எச்சல உருண்டு போகணும், இத்தான் எனக்கு புண்ணியம், ஐயருங்கெல்லாம் சாப்பிடுற இலையெல்லாம் நான் உருண்டணும் அப்படிங்கிறான். அதுக்கு சாமிநாதன், ஆமாமா நீ உருண்டணும், நீ உருண்டு உருண்டு உருண்டுன்னு ஆர்டர் போட்டார். ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவா இருந்தது பண்ணக்கூடாதுன்ட்டு, சுப்ரீம் கோர்ட்லயும் ஆர்டர் தெளிவா இருந்தது. சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஹைகோர்ட் இதை பேன் பண்ணுது. பட் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு எச்சக்கலைகளும் இருக்கு, என்ன பண்றது? அதுக்குன்ட்டு தமிழ அப்படி சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப அண்ணாமலை மாதிரி ஒரு சேட்டுக்குட்டி இருக்கு, கண்டதை பண்ணிட்டு இருக்கு, குஜராத்தி நக்குது குஜராத்திய, அதுக்குன்ட்டு தமிழ்ன்ட்டு ஒத்துக்க முடியுமா? ஐயோ, கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க.